ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூன் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் இருக்கு. இன்னைக்கு மாத பிறப்பு. நான் நேத்திக்கே சொன்னேன், சூரியனும் சந்திரனும் அப்படியே ஒண்ணா பெயர்ச்சி ஆறாங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான பெயர்ச்சிகள், சூரியனும் சந்திரனும் ஒண்ணா பெயர்ச்சி ஆறது அப்படிங்கிறது இட் இஸ் அ ரேர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன், சந்திரன், புதன் ஒண்ணா இருக்காங்க. இதுவும் ஒரு அமாவாசைக்கான ஒரு அமைப்புல தான் இருக்கு. இந்த சூரியன், சந்திரன் நேர்கோட்டுல இருக்கிறதோ, இல்ல கேந்திரத்திற்கு வந்து இவங்க போனதோ வந்து உலக அளவுல ஒரு பெரிய இயற்கை சீற்றங்கள் வர்றது, இல்ல திரும்பவும் ஆ ஈரான், இஸ்ரேல், இந்த யுஎஸ் வார் வந்து திரும்பவும் கொஞ்சம் சீரியஸ் ஆறது, விலைவாசிகளினுடைய ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கும்போது ரொம்ப நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு இந்த மாற்றங்கள் வர்றது, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் இது உலகத்துக்கே ஒரு நல்ல பீரியட் இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். என்ன இருந்தாலும் நம்மளுடைய ஆன்மீக சிந்தனைகளும், நம்ம பக்தியும், இறைவனின் அனுக்கிரகமும் நம்மளை என்னைக்கும் கைவிடாது. மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திரன், சூரியன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அவங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். பெருசாலாம் எதுவும் வராது. ஆனா மருத்துவ செலவு கண்டிப்பா வரும். இன்னைக்கு ஒரு தலைவலி இருந்ததுன்னா, நாளைக்கு ஒரு கால்வலி வரும். அந்த மாரி தான் இருக்குமே தவிர, பயப்படுறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இன்னைக்கு இந்த மாத பிறப்புல நெறைய பேர் வீட்ல இன்னைக்கும் பித்ருக்களுக்கான தர்ப்பணங்கள் எல்லாம் மாத பிறப்புல வந்து பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கும் உங்க பித்ருக்களை நீங்க மானசீகமாக வணங்குங்க. ஒரு நல்ல பெருமாள் கோயிலுக்கு போயி அங்க அன்னதானத்திற்கோ, இல்ல கோவிலுக்கு அரிசி குடுக்கறதோ உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு மனசு திருப்திய வந்து குடுக்கும். ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2ல சந்திரன், புதன், சூரியன் இருக்காங்க. ரொம்ப நல்ல நாள். அலுவலக வேலைகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். எந்த விதமான ஹேசலும் இல்லாத ஒரு ஹேசல் ஃப்ரீ டேன்னு சொல்லலாம். அண்ட் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனும், புதனும் நெறைய தன லாபத்தை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு இன்றைய நாளில் ஒரு மன அமைதி, சந்தோஷம் எல்லாமே உண்டு. மிதுன ராசி நேயர்கள் இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் இந்த டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நாள் தான். ஒண்ணும் பிரச்சனை அதெல்லாம் இருக்காது. ஆனா, இவங்களே இவங்களுக்கு பிரச்சனையா இருப்பாங்க. தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத ஒரு பய உணர்வு, இந்த மாதிரி இருக்கும். கற்பனை வளம் ரொம்ப இருக்கும். ஸோ இன்னைக்கு கண்டிப்பா ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. ஆஞ்சநேயர் கோயில் போங்க. ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப்பு சாத்துறது ரொம்ப விசேஷம் மாசப்பிறப்புல. மிதுன ராசி நேயர்கள் இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா நீங்க பண்ணணும். ஒண்ணு ஸ்ரீராம ஜெயம் எழுதணும், ராமர் கோயில் போகலாம், சுந்தரகாண்டம் படிக்கலாம், இல்ல ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப்பு சாத்தலாம். கடகராசி அன்பர்கள், கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 12ஆம் இடத்துல புதன், சந்திரன், சூரியன் 3 பேருமே 12ஆம் இடத்துல தான் சஞ்சாரம் செய்றாங்க. ஸோ இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து நல்ல ஒரு மனநிலை, நல்ல ஒரு திடமான ஒரு மனசு வந்து இன்னைக்கு இருக்கும். ரொம்ப நாளா நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்குதுன்னு. அது பேங்க் வேலையா இருக்கலாம், கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சில பேப்பர்ஸ் மூவ் ஆகாம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல விதமாக கைகூடும். வெற்றியை தரக்கூடிய நாளாக கடகராசி அன்பர்களுக்கு அமைகிறது. சிம்மராசி நேயர்கள் இன்னைக்கு ராசிநாதன் வந்து கேந்திரத்திற்கு புதன், சந்திரனோட வந்துட்டாரு. லாபத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் வியாபாரம், தொழில் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்பவுமே மனசிற்கு ஒரு நல்ல அமைதியை கொடுப்பார்ன்னு சொல்லலாம். இந்த கிரக சேர்க்கைகள், அதுவும் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், இது எல்லாமே சிம்மராசிக்காரர்களுக்கு சாதக பலனையே கொடுக்கும். கன்னிராசி அன்பர்கள், கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பல நாளாக இருந்து வந்த ஒரு விதமான மனக்கவலைகள் வந்து தீரும். இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றிலும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்றைய நாள் 10ஆம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய சூரியன், புதன், சந்திரன் அலுவலக வேலைகளில் மாற்றங்களை தருவார். துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை தரக்கூடிய நாளாக இருக்கும்.
பல நாட்களாக இருந்து வந்த ஒரு பொருளாதார சிக்கல்கள் இது எல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு தீரும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் புதன் ரொம்ப அனுகூலமாக இருப்பார்கள். இன்றைய நாள் இவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்கள், விசாகம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ஆகவே இன்றைய நாளில் சற்று உங்களினுடைய மன ரீதியான குழப்பங்களுக்கு விடைகள் தேடுவீங்க. இன்று எந்த வேலைகளை செய்தாலும் புதிய நபர்களை நம்ப வேண்டாம். திங்கட்கிழமை இன்று காலை வேளையில் சோமவாரத்தில் ஆனி மாத பிறப்பில் விருச்சிக ராசி அன்பர்கள் சிவன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது. மனதளவில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் மருத்துவ செலவுகள் வந்து போகலாம். பெண்களுக்கு குறிப்பாக குடும்பத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த அலுவலக பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் சற்று உங்களுக்கு மனதிற்கு இளைப்பாறுதலாக இருப்பார். 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு மாறின சூரியன் புதன் சந்திரன் பொருளாதார உயர்வை தருவார். இன்று ஆனி மாத பிறப்பில் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு நல்லது. கும்பராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று மனதில் சின்ன குழப்பங்கள் வந்து போகும். கும்பராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் இருப்பதனால் பொருளாதார உயர்வு உண்டு. கணவன் மனைவி சந்தோஷங்கள் இன்றைய நாளில் இரட்டிப்பாகலாம். சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும். பல நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த மன துயரங்கள் மாறும். இன்று கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப சுமை குறையும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் அலைச்சல்கள் அதிகம் இருக்கலாம். பல மாதங்களாக இருந்து வந்த பொருளாதார சிக்கல்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மையை தருவார். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். இந்த ஆனி மாதம் மிதுனத்தில் இருக்கும் சூரியன் யாருக்கெல்லாம் நல்ல பலனை தரும்? ஆனி மாதம் பார்த்தீங்கன்னா, கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நிறைய உஷ்ணத்தை கலப்போம். இப்போ ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருக்கோம்ல, இந்த எல்னினோ எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு. அது இன்னும் அதிகமாகலாம். ஸோ 12 ராசிக்காரர்களுக்குமே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கும்பராசிக்காரர்களுக்கு நல்லது செய்யும். ஏன்னா 5ஆம் இடத்துல வரக்கூடிய சூரியன் கும்பராசிக்காரர்கள், அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன், ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியது. ஸோ ரிஷபம், கும்பம், துலாம் இவங்க 3 பேருக்குமே ரொம்ப நல்ல பீரியட் அப்படின்னு சொல்லலாம். வீடு வாங்கிறது, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது மாதிரியான பூமி சார்ந்த விஷயங்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.